பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பெண்மணிகளினுடைய நேர்காணல்களாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆளுமை படித்த பெண்மணியினை எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்து வந்து அவர்களுடைய நேர்காணல் சார்ந்து பார்ப்பது வலிமையாக இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எல்லா துறைகளிலுமே விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா துறைகளிலும் அவர் தங்களுடைய கால் தடங்களை பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் நாங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய வெற்றி பயணமானது எங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவர்கள் கடந்து வந்த தடைகள், அவர்கள் வளர்ந்து வருவதற்கான அந்த பாதை எப்படி அமைந்துள்ளது என்பது பற்றி எங்களில் பலருக்கும் தெரியாமல் இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய நேர்காணலின் மூலம் அவர்கள் எவ்வாறான கஷ்ட நஷ்டங்கள், எவ்வாறான தடைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த உயரத்தை எட்டி பிடித்திருக்கிறார்கள் என்பது பற்றி பகிர்ந்து கொள்வது வலிமையாக இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் இப்படியாக விளங்கும் பெண்மணிகள் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருப்பார்கள். நாங்களும் வளர வேண்டும் என்று சொல்லி துடிக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் இவர்களுடைய நேர்காணலானது ஒரு பக்கபலத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக பெண்ணாளுமை பகுதி அடுத்து. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண் ஆளுமை என்பது பார்க்கின்ற வேளையில் வயது எல்லை என்பது கிடையாது. அதாவது எல்லாருமே சொல்லுவார்கள் கல்விக்கு வயது எல்லை என்பது போல ஒவ்வொரு துறைகளின் மூலம் சாதிப்பதற்கும் வயது எல்லை இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். ஆளுமையான பெண்கள் என்று சொன்னால் நாங்கள் அதிகமாக சாதித்தவர்கள், பல நாட்டுக்கு சென்றவர்கள், ஏதாவது ஒரு துறைகளில் இன்று வரை சாதித்துக் கொண்டிருப்பவர்கள், அவ்வாறு பல பேரை இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். குறிப்பா பார்த்தீர்களாக இருந்தால் சிறு வயதில் இருந்து கூட ஆளுமையான பெண்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் அவ்வாறான ஒரு பெண்ணை தான் நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய பாரதியின் பெண்ணாளுமை நிகழ்ச்சியோடாக உங்களோடு கலந்து ஆலோசிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் ராஜ்குமார் மிருஷா அவர்கள் தான் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியோடாக காண காத்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பா அநேகமான சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இவர்களை தெரிந்திருக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று சொல்ல முடியும். ஏனென்று சொல்லி பார்த்தீர்கள் சொன்னால் இப்போது அதிகமாக மியூசிக்காக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், அப்படி பார்க்கின்ற வேளையில் எதை நோக்கி அநேகமான இளைஞர்கள் பயணம் செய்கிறார்களோ அதை சரியான முறையில் பயன்படுத்தி தன்னை ஒரு துறையின் மூலம் தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் தான் இவர். குறிப்பா ஒரு நடன ஆசிரியர், அதாவது மேலத்தேய ஒரு நடன ஆசிரியர் என்று தான் நாங்கள் இவரை சொல்ல முடியும். அவரைத்தான் இன்றைய நாளில் பாரதி நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது அவரை நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 இன்றைய நாளிலும் உங்களை பாரதி நிகழ்ச்சி வாயிலாக சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. என்னோட நேம் மீருஷா. நான் ஜஃப்னால ஸ்வாக் டான்ஸ் அகாடமின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஏஜ் 23. என்னுடைய 21வது வயசுலேயே நான் அந்த கிளாஸஸ் ஓப்பன் பண்ணி இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகுது. நல்லா போய்கொண்டிருக்கு. இந்த 23 வயசுலேயே ஒரு தனியே நின்று ஒரு துறையின் மூலம் சாதிப்பது என்பதை ஒரு பெரிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இந்த வயதில் நாங்கள் பெற்றோர்களோடு இருந்து எவ்வளவுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ முடியுமோ அந்த அளவுக்கு அம்மா அப்பாவோட காசில் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இருந்தாலும் இந்த வயதிலிருந்தே உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு ஒரு துறையின் மூலம் நீங்கள் பயணிப்பது மிகவும் ஒரு அருமையான விடயம் தான் சொல்லலாம். உங்களை போல அநேகமான பெண்கள் வயது வித்தியாசமின்றி முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. சரி, இந்த டான்ஸ் உடைய பயணத்தை பற்றி சொல்லுங்க. டான்ஸ் உடைய பயணம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில எங்களோட இந்த ஸ்டைலுக்கு நாங்கள் முன் வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நிறைய விமர்சனங்கள் வரும். எல்லாருக்கும் வர்ற ஒரு பிரச்சனை தான். நாங்கள் அதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஃபீல்டுக்கு 6 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆகுது. 6வது வருஷத்தில் கிளாஸ் எடுத்து நடத்துறது என்ற ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே வாரது. மற்றது இன்னொரு ப்ராப்ளம், கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பாய்ஸுக்கும் சேர்த்து தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த சைட்லேயே நிறைய கெட்ட பேர் அது இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ எல்லாம் தாண்டி இந்த 6 வருஷத்துலேயும் பிரச்சனைகள் தான் கடந்து கொண்டிருக்கோம். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே பிரச்சனையில் மட்டும்தான் கடந்து வந்துட்டுருக்கோம். தாண்டி அடுத்த நல்ல கட்டத்துக்கு போவோம்ன்றது தான் எங்களோட நம்பிக்கையும் கூட.
ஒரு கேர்ளாக நான் ஓப்பன் இந்த கிளாஸ் நடத்துறது வந்து இன்னும் மற்ற கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். பயமில்லாமல் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க நிறைய கேர்ள்ஸ். இன்னொன்று சொல்லணுமெண்டா என்னைய போல் வரணுமெண்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் முன்னுக்கு கொண்டு வரது தான் எங்களோட ஆசை. கொண்டு வரலாமான்னு நினைக்கிறோம். இன்னும் பிரச்சனைகளை தாண்டி போவோம், சந்தோஷமாக போவோம், நிறைய பேரை உருவாக்குவோம். கட்டாயம். என்னதான் துறை இருந்தாலும் எந்த துறையில் விமர்சனம் இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கலாம். அது ஒரு சமூகத்துக்கு பிடித்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தனிப்பட்ட துறையாக இருந்தாலும், என்ன ஒரு வேலையை செய்தாலும் பெண்களுக்கு விமர்சனங்கள் என்பது செதுக்கிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் விமர்சனத்தை செதுக்கினாலும் நாங்கள் எங்களை செதுக்கிக் கொண்டு செல்வோம். விமர்சனத்துக்கு நாங்கள் காது கையை கொடுக்க போனோமாக இருந்தால் எங்களுடைய அந்த சரியான ஒரு வெற்றி படியை எங்களால் அடைய முடியாது. சில பேர் என்ன செய்வார்கள் சொன்னால், ஐயோ இவ்வாறு சொல்லிவிட்டார், நான் இனிமேல் இதை செய்யவே கூடாது, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில பிரச்சனை வரும், வருங்கால வாழ்க்கையில பிரச்சனை வரும் அப்படின்னு. நாங்க சரியா இருந்துட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில யாருக்குமே பயப்பட தேவையில்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு மன தைரியமாக கூட இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 1000 பேர் 1000 பேசுவார்கள். 1000 வார்த்தைக்கும் காதை கொடுத்து விட்டு நானும் அவர்களைப் போல் ஒருவராக மாறாமல் நான் தனித்து நின்று நான் ஒரு பெண்ணாக சாதித்தால் நாளை அந்த 1000 பேரும் சாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து எங்களால் வழங்கக்கூடும். சரி, அருமையான ஒரு விடயம். நீங்கள் ஆண் பெண் இருபாலாருக்குமே வந்து இந்த நடனத்தை வந்து பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது எல்லாருக்குமே தெரியும், பாரதி கண்ட புதுமை பெண்கள் போல ஆண் பெண் இருவருமே வந்து சமம். வாழ்க்கையில வந்து அது திருமணமான பெண்ணாக இருக்கலாம், திருமணமாகாத பெண்ணாக இருக்கலாம், சகோதரர்களோடு வாழ்பவர்களாக இருக்கலாம். இவ்வாறு பார்க்கின்ற வேளையில் ஆண் பெண் இருவருமே வந்து சமமாக இருக்கிறார். அதாவது உலகத்துக்கு இது தெரிந்த ஒரு விடயம். ஆனால் அதை ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்வதற்குத்தான் கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிறார்கள்னு சொல்ல முடியும். சரி, 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, 7 வருடம் இந்த துறையின் மூலமாக நீங்கள் பயணிக்கிறீர்கள். உங்களுக்கு வந்து இப்போது 23 வயசு. ஆனால் 23 வயசுன்னு சொல்லி பார்க்கின்ற வேளையில் கொஞ்சம் நேரத்துக்கே இந்த துறையை வந்து நீங்கள் தெரிவு செஞ்சிட்டீங்க. ஆனா படிக்கிற காலகட்டத்துல எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து வேறாக அமைந்திருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வயசுல இந்த துறையைத்தான் நான் தக்க வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி நினைச்சதுக்கு காரணம் என்ன? உண்மையாக சொல்லணுமெண்டா, டான்ஸ்ன்றது சின்ன வயசுக்கானவன்ட்டு சொல்ல மாட்டேன். எனக்கு மியூசிக் இந்த இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே ஆசை. சின்ன வயசில் பாடுவேன் அப்படி அதெல்லாம். ஆனால் எப்படி டான்ஸுக்குள்ளே வந்தேன்ட்டு எனக்கே தெரியாது. ஸோ என்னோட மாஸ்டர் வந்து சுஜி சீதா, அந்த ஜஃப்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆள் ஒரு ஆள். அது வந்து எதிர்பாராமல் கிடைச்ச ஒரு டீச்சர் அவர் எனக்கு. ஸோ அவங்களோட பயணிக்கும் போது தான் எனக்கு அது ஒரு கனவாகவே மாறினது. அதுக்கு பிறகு நான் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்து அப்படியே வரும்போது அது எனக்கு ஒரு கனவா மாறின பிறகு என்னால் அதை விட்டு வெளியில வர முடியல. ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் அப்படி இல்லாமல் போனதுக்கு பிறகு சரி, ஓகே, நானா வந்து தொடங்குவோம் என்று இருக்கும்போது இது வந்து நானா கொண்டு வந்த ஒரு விஷயம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு சர்ப்ரைஸாக வந்து இதை கிஃப்ட் பண்ண வெளிக்கிட்டு ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ அதை முன்னடத்தி அவங்களோட ஆசையின்படி கொண்டு செல்கிறேன். ஸோ அது அப்படி கனவாகவே மாறிட்டு, அந்த கனவை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை கனவாக வச்சிருக்க ஆட்களும் அப்படியே கொண்டு போகணும் ஒரு நல்ல வேலை. இந்த துறைன்னு சொல்லும்போது கேரக்டர் வயசில் நிறைய பேர் வந்து மிஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறது கூட. ஸோ நாங்கள் கேரக்டர் வயசுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இப்படி இருக்க மாட்டாங்கன்றதை வந்து நாங்கள் முன் வைக்கணும். ஸோ அது எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியான விஷயம். இதை எப்படியே கொண்டு போகணும், அதான் என்னோட கனவு. ஸோ இடையில எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாது. கேரக்டராக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அடுத்தடுத்த கட்டம் போகணும். நான் சொல்கிறதுக்கு கட்டாயம். இந்த நடனம் என்று சொல்லி பார்க்க ஏதோ ஒரு விஷயம்தான் உங்களை தக்க வைத்திருக்கும். அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் என்ன விடயத்தை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு சொதப்பல் வரும். அது எந்த துறையாக இருக்கட்டும், ஐயோ ஆரம்பத்துல நமக்கு சொதப்பல் ஒன்று வந்துடும். ஆனால் இருந்தாலும் இதை விடாம என்னால முடியும் அப்படின்னு ஒரு மனதைரியம் உங்களுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? நிறைய பேரோட கமெண்ட்ஸ். ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து வரும்போது நான் எதுலேயுமே டவுன் ஆகுறதும் இல்லை. சோஷியல் மீடியாஸில் நிறைய வேறு மாதிரி கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு. ட்ரெஸ் கோட் எல்லாம் பற்றி வந்திருக்குது, வேறு மாதிரிலாம் காய்ச்சிருக்காங்க. ஸோ திருநங்கை என்று கூடி சொல்லியிருக்காங்க. நான் அந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அந்த அவ்வளோ கமெண்ட்ஸையும் நான் வச்சிருந்து அவளத்தையும் வந்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கொண்டு ஓகே வந்து காட்டுறேன், சரி வந்து பார்ப்போம். எனக்கு வந்து எப்படின்னு சொன்னால் நான் பிஸியாகவே இருக்கணும். ஸோ ஒரு கமெண்ட்டோ என்னவோ எனக்கு அது வந்துச்சுன்னு சொன்னால் நான் எப்பயுமே வந்து மத்தாக்கள் மாதிரி சோர்வடையவே மாட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கொண்டு நான் வந்ததால் தான் இவ்வளத்துக்கு வந்திருக்கலாம்னு சொல்லலாம்.
பேரண்ட்ஸோட சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், ஸோ எதுவுமே வந்து டவுன் பண்ணலை. முக்கியமாக நான் வந்ததுக்கான கமெண்ட்ஸாக இருக்கலாம், மற்றது கூட இருந்து நிறைய பேர் பண்ண சில வேலைகளாக இருக்கட்டும், அவ்வளோ சில விஷயங்கள் வந்து தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. கட்டாயம் ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாக எங்களை உடைக்கின்றார்கள் என்று சொன்னால் எங்களை வீழ்த்துவதற்காக என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் நீங்கள் அந்த இறுதியாக அந்த சொன்ன ஒரு வார்த்தை உங்களை திருநங்கை என்று கூட அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவ்வாறு சொன்னால் கூட இவர்கள் உடைந்து விடுவார்களா அப்படின்ற ஒரு ரீதியில வந்து பல பேர் கதைத்திருக்க முடியும். ஆனால் இது எல்லாம் தாண்டி உங்களால் சாதிக்க முடியும், இன்னும் முடியும் என்ற அந்த மனதைரியம் தான் பெண்களுக்கு கட்டாயம் வேணும். சரி, நீங்கள் வருங்காலத்துல வந்து இன்னும் பெரிய ஒரு டான்சர் ஆகணும் அப்படின்றதா என்னுடைய நீங்கள் சொன்னதுக்கு பிற்பாடு வரக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தில் நான் சொன்னது போலதான் 1000 கதை கட்டும், நான் சரியாக இருந்தால் போதும் என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக வந்து இருக்கிறது. சரி, அதை தாண்டி வந்து நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து இந்த கிளாஸஸ் கொடுக்கும்போது அவர்களை வந்து அடிப்படையிலிருந்து சரியான முறையில் கொண்டு செல்ல வேணும். இப்போது இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், இந்த மேலத்தைய நடனத்துல வந்து எவ்வளவு ஆர்வம் செலுத்துறாங்க? அத சில பேர் வந்து கனவாவே வச்சு கொண்டு தான் வாராங்க. சில பேர் வந்து டிக்டாக், சோஷியல் மீடியாஸுக்காண்டி மட்டும் வராங்க. ஸோ நாங்க அதை பேசிக் வந்து கொடுக்கும்போது சில பேருக்கு வந்து போர் அடிக்கும். அதை கனவா வச்சிருக்கிறாக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் கொண்டிருப்பாங்க. ஸோ முக்கியமாக சொல்ல போனால் இப்போ நிறைய பேர் வாரது வந்து சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் ஆகணும், அதுக்காக மட்டுமே இந்த டான்ஸை வந்து தேர்ந்தெடுத்து வராங்க. சரி, இவ்வாறு இருக்கின்ற வேளையில நீங்கள் அந்த அடிப்படையாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றது போல ஒவ்வொருவருக்கும் அதை அடிப்படையாக சொல்லி கொண்டிருக்கின்ற வேளையில வந்து உங்களுக்கு அந்த மறக்காமல் ஒவ்வொரு வளர்ச்சியும் கூடிக்கொண்டுதான் செல்லும் இல்லையா? ஏனென்று சொன்னால் நாங்கள் கற்றதை இன்னொருவருக்கு சொல்லி கொடுக்கின்ற வேளையில் அது அதிகமாக பரப்பப்படுமே தவிர எப்பவுமே வந்து குறைந்து விடாதுன்றதுக்கு கூட இது ஒரு சாத்தியமான ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, அதை தாண்டி இந்த ஒரு 23 வயசுல நீ இப்படி ஒரு நடனத்தை டான்ஸை வந்து செய்யற, இப்படி ஒவ்வொரு இடமா போய் அதை பெருசாக்கணும்னு சொல்லி விருப்பப்படுகிற, இவ்வளவு விமர்சனங்களுக்கு மத்தியில நீ ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இவ்வாறு செய்யறான், வருங்காலத்தில் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ அதை யோசித்தியா அப்படின்னு சொல்லி கட்டாயம் யாராச்சும் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்க சொல்ற பதில் என்ன? இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நிறையவே வந்திருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கிற இப்படிலாம் பண்ணக்கூடாது, நிறைய நிறைய விமர்சனம். எஜுகேஷன் லெவல்ல ஏதாச்சும் பண்ணலாம் அப்படியெல்லாம் வந்திருக்குது. வெட்டிங் ஆகாது, யாருமே உங்களை வந்து இது பண்ணிக்கொள்ள மாட்டாங்க, கஷ்டப்படுவோம் ரொம்ப அப்படியெல்லாம். நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, என்னை எப்படியே ஏற்றுக்கொள்ற ஆள் வந்தா எனக்கு போதும். முடிஞ்ச அளவு என்னால் நான் கொண்டு போவேன். அதுக்கேற்ற மாதிரி இடையில மாறியலுமென்று சொன்னால் அது எனக்கு தெரியாது, விதியோட ஒரு விஷயமா தான் இருக்கும். அது வரைக்கும் எனக்கண்டு ஒரு லைஃப் வர்ற வரைக்கும் நான் நல்லா கொண்டு போகணும், நிறைய பேரை வளர்த்து விடணும். என்னோட நான் அதுக்குள்ளே போக முதல் எதுக்காக கஷ்டப்பட்டனோ அதை முடிக்கணும்ன்றது தான். ஏன்னா வெட்டிங் லைஃபுக்கு அப்புறம் யாருக்கு எப்படி மாறுதுன்னு நாம சொல்லிக்கொள்ள இயலாது. ஸோ எதுவுமே சொல்ல இயலாது, தெளிவாக சொல்ல இயலாது. முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் போய் கொண்டிருப்பேன் அடுத்த கட்ட லைஃப் வர்ற வரைக்கும். சரி, இந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி உங்களுடைய எண்ணம் வந்து நேர்மையானதாகவும் நல்லதாகவும் இருந்தால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும். அதனால வந்து எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை விட்டுட்டு நீங்க அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்து பார்க்கலாம். சரி, அது சார்ந்து நீங்க இவ்வளவு விடயம் இந்த 23 வயசுல செய்யும் போது வீட்டுல வந்து சப்போர்ட் என்பது வந்து குறைவா இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த வயசுல நீ இப்படி செய்யக்கூடாது, இவ்வளவு பிள்ளைகள் படிக்குது பார், அந்த கோர்ஸை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, ஒரு அரசாங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கட்டாயம் வீட்டுல அம்மா அப்பா சொல்றது வளமைதான். இவ்வாறு நீங்க இந்த துறையில இருக்கும்போது உங்களை அதிகமா நீ இதை செய், நீ இதுல தான் வெற்றி பெறணும், நீ இதுலதான் ஒரு சாதனை ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை அதிகமா புஷ் பண்றது யாரு? அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் தான். ஃபேமிலி சைட்ல எனக்கு எப்பயுமே பிரச்சனை வந்ததே இல்லை. என்ன சொன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கூட எஜுகேஷன் லெவல்ல எதிர்பார்த்தாங்க தான். அதை நான் பொதுவாக சொல்ல இயலாது, அதை கொண்டு வருவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இதுலேயும் ஒழுங்கா போயின்னு நம்பிக்கை இருக்கு. நானா டவுன் ஆகினா கூட அவங்க என்ன புஷ் பண்ணி விடுவாங்க. அப்படி இதை பண்ணி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கிறேன். அப்போ கூட நான் டவுன் ஆக போகிறேன்னு சொன்னால் அவங்க தான் என்னை புஷ் பண்ணுறது. ஸோ ப்ராக்டிஸுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறது அவங்க தான், கஷ்டப்படுறது. சம்டைம் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸுக்கோ ஸ்போர்ட்ஸுக்கோ போகிறதுக்கு கையில் காசு இருக்காது. ஸோ அந்த டைம் கூட இல்லை நீ போகாதன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி எங்கேயாச்சும் அப்படி மாறி கீறி ஏதாவது பண்ணி
அவங்க அந்த அனுப்புறதுலயே தான் குறியா இருப்பாங்க இதுல தவிர மற்றும்படி நீ இது பண்ணாத உனக்கு லைஃப் செட் ஆகாது முதல் சொல்லியிருப்பேன் வெட்டிங் லைஃப் வரும்போது அது எனக்கு அப்படி ஒரு மோட்டிவேட் கொடுத்ததே என்னோட பேரண்ட்ஸும் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் தான் இப்போதைக்கு எதுவுமே பார்க்காதீங்க கஷ்டம் ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் எதுக்காண்டி கஷ்டப்பட்டியோ அது முடியட்டும் அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளேயே யாராச்சும் வருவாங்க எப்படியோ ஒரு ஆளுக்குன்ற ஒரு இருக்கும் தானே ஸோ அப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணி நல்ல விதமாக இப்போ வரைக்கும் கொண்டு வந்தது என்றால் அவங்க தான் ஸோ அவங்களோட நம்பிக்கைக்கு நான் இருப்பேன். கட்டாயம். அம்மா, அப்பா, நண்பர்கள் இவர்கள் இருவரும் தான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்காங்க. இந்த 2 சப்போர்ட்டும் நமக்கு இருந்தா போதும் ஐயா. எதையும் நாங்க பிரட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். சரி, இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருந்தேன்னா, உங்க ஃபேமிலின்னு சொல்லி நீங்க கதைக்கின்ற வேளையில தான் எனக்கு அது கேட்கணும்னு சொல்லி தோணுது. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ரன் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு சில பேரோட நீங்க உங்களை பற்றி கலந்துரையாடும் போது கூறியிருந்தாங்க. உங்களோட ஃபேமிலியை நீங்க தான் ரன் பண்றீங்க, அவ்வளவுத்துக்கு ஒரு நல்ல பிள்ளை, அவ்வளவுத்துக்கு அந்த குடும்பத்தை பாக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அதை பத்தி சொல்லணும்னா மோஸ்ட்லி எங்கட எல்லாரும் சொல்லுவாங்க ஃபாரின் காசு அப்படி இப்படின்றலாம் சொல்லுவாங்க. நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்பா ஒரு ஆளோட உழைப்பு தான். கிளாஸ் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள்லயே அப்பாவுக்கு அட்டாக் வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு நான் தான் ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டியா போச்சு ஃபுல்லாகவே இருந்து. அதனால தான் கிளாஸையும் மங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாமா அப்படி இப்படி இருந்தது. சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாரும் ஃபேமிலி பார்க்குற விஷயம் ஒன்று தான். அடுத்த இப்போ வரைக்கும் நான் என்னோட தேவைகள் கூடுதலாக நான் தான் பார்த்து கொண்டிருக்கேன். வர சின்ன சின்ன காசு எதுவுமே பழைய மாதிரி இல்லை. இப்போ சொல்ல போனால் நான் 23 வயசு தான். நான் கூடுதலாக நான் வாழ்கிற அந்த தாட்ஸ் எல்லாம் 70s 90s ஆக்கள் மாதிரி. இப்போவே எனக்கு சில விஷயங்கள்ல வெறுப்பு, எதுவாக இருந்தாலுமே வெறுப்புன்றது அது எப்படி சொல்றது, ஆசைப்பட்டது டக்குன்னு எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். பொறுமையா இருந்து சரி கிடைக்கட்டும் பார்ப்போம் அப்படி என்று அந்த எல்லா அனுபவம் அப்படி கொண்டு வந்துட்டு ஃபேமிலி பார்க்குறது எல்லாரும் நீங்களா இருக்கட்டும், நீங்கள் தானே உங்களோட ஃபேமிலி பார்க்குறீங்க. அது சில பேருக்கான இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதெல்லாம் எனக்கு பெருமை என்று சொல்றதுக்கு இல்லை, நான் பண்ற கடமை. அம்மாக்களுக்கு நான் பண்ணணும் அப்படி ஒரு கடமை அது எனக்கு கிடைச்சிட்டு ஸோ பண்ணி கொண்டிருக்கேன். இனியும் பண்ணுவேன். நான் ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க தான், இப்படி போறா, நிறைய ஷூஸ் எல்லாம் அப்படி இருக்கு, அவளுக்கு என்ன டான்ஸோட சுத்துறா, வெளியால என்னைய பார்க்கும்போது அவங்களுக்கான தாட்ஸ் எப்படின்னு சொன்னா, மீருக்கு என்ன கவலை இருக்கு, அவளுக்கு என்னண்டாலும் பண்றதுக்கு ஆக்கள் இருக்கு, பொருள் காசு வருது போல இருக்குது, இதால காசு வருது ஃபீல்டால, ஸோ அவளுக்கு என்னென்ன விதவிதமா உடுத்துறா அப்படி இப்படி என்று அதை நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னோட ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் நான் எப்போ எடுப்பேன்னு தெரியாது. ஆனால் எடுக்கிற நேரம் எனக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக நான் எடுத்துக்கொள்வேன். அடிக்கடி ஷாப்பிங் போவேன் அப்படி எல்லாமே இல்லை. எடுக்கிறது எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வேன், இருக்கிறது எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வேன். அது கொஞ்சம் ரிச் டைப்பில் காட்டுது. ஸோ அவ்வளோதான், மட்டும்படி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, மிருஷா வெளியே பார்க்கும்போது இப்படி இருக்கீங்க, ஃபேமிலி குடும்பம் என்று சொல்லி பார்க்கீங்க அப்படி இருக்கீங்க. மிருஷானா யாரு அதை சொல்லுங்க. மிருஷானா யாரு? மிருஷா தான். டான்ஸ்னு வந்தா டான்ஸோட டைப், ஃபேமிலிக்குள்ள போனா ஃபேமிலி மாதிரி, ஒவ்வொரு டைம்ல நான் ஒவ்வொரு மாதிரி இருப்பேன். சொல்லலாது. டான்ஸுக்குன்னு சொன்னா அது ஒரு வேற மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸ் கட்டோ ட்ரெஸ் கோட ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஃபேமிலிக்குள்ள போனா ஃபேமிலியோட பொறுப்பு அவ்வளவுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்குள்ள போனாலும் எப்படி சமாளிச்சு கொள்வேன் அப்படின்னு மாதிரி. ஸோ ஃபீல்டுக்கு நான் எப்படி கூடுதலா இருக்க ரீசனே பாய்ஸோட எல்லாம் நான் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் புரியும் தானே. எனக்கு சொல்லப்போனா கேர்லிஷாவே இருக்க நீங்க சொன்னதால தான் சாரியோட கூட வந்தேன். ஆனா சாரி வேர் பண்ண பிடிக்கும். மோஸ்ட்லி எனக்கு என்னோட ட்ரெஸ் கோட் மத்த மாதிரி. அப்பெல்லாம் இருக்க விருப்பம், அதுதான் என்னோட ஆசை. மேலத்தை இந்த டான்ஸுக்கு எங்களுடைய அதாவது எங்களுடைய ஈழத்து மக்கள் எவ்வளவுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? முக்கியத்துவம் இப்பதான் அந்த முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஆனா முழுமையா கிடைக்கல. அது எப்பயுமே கிடைக்காது. ஏன்னு சொன்னா பரதநாட்டியம் அதுகள் தான் கூட விரும்புவாங்க. மேலத்தையும் வரும்போது என்ன இப்படி ஆடுறா அப்படி ஆடுறா அது மாதிரியானது. இனி போக போகத்தான் நான் அதுக்கான சான்சஸ் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவேன்.
இந்தியன் தமிழ் சினிமாவை வந்து பார்த்தோமாக இருந்தால், அவங்க எப்படி ஆடினாலும் அத எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. அவங்கள வந்து ரொம்ப ரெண்டிங் ஆகி விடுறதே எங்களுடைய மக்களிட ஆமா. தான் சொல்ல முடியும். ஆனால் இதே விடயத்தை வந்து எங்களுடைய நாட்டில் செய்கின்ற வேளையில், எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இவர்கள் அவ்வாறான ஒரு பாதுகாப்பையோ, அவ்வாறான ஒரு மோட்டிவேட்டையோ வந்து யாருமே குடுப்பதில்ல. அது ஈழத்து திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு ஈழத்து பாடலாக இருக்கட்டும், ஈழத்து நடிகைகளாக இருக்கட்டும். யாரை வந்து நாங்கள் இன்டர்வியூ கேட்டாலும் அவங்க அதிகம் சொல்றது ஒரு விஷயம் தான். இந்தியன் தமிழ் சினிமாவுக்கு குடுக்குற அந்த வரவேற்ப வந்து ஈழத்து சினிமாவுக்கு வந்து யாருமே குடுக்குறாங்க இல்ல. ஏன்னு சொன்னால், ஈழத்தில் வந்து தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ரீதி தான் அவங்களிடத்துல வருது. அநேகமான இந்த இளைஞர்கள், அதாவது சிறியவர்கள் எல்லாருமே வந்து உங்கள்ட்ட வந்து நிறைய நடனத்தின் மூலமாக நிறைய விடயங்களை வந்து கற்றிருப்பார்கள். இவ்வாறு நீங்கள் அவர்களுக்கு அந்த நடனங்களை கற்றுக் கொடுத்து அரங்கேற்றம் என்கின்ற ஒரு விடயத்தை வந்து செஞ்சிருப்பீங்க. அத பற்றி சொல்லுங்க. அவங்களுக்கான அரங்கேற்றம் வந்து நான் முதல் தடவை வந்து பெரிய ஸ்டேஜ் காட்டல. ம். சின்ன சின்ன ஃபங்ஷன் ப்ரோகிராம்ஸ் அப்படியான விஷயங்களுக்கு கொண்டு போய் தான் அவங்களோட அந்த ஸ்டேஜுக்கான பயத்த வந்து இல்லாம பண்ணது. ஸோ சில சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன். ஆடிஷன்ஸ் அந்த கலா மாஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ம். அந்த ஆடிஷன் எல்லாம் வந்து அவங்களுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து குடுத்துருந்தேன். கூடுதலா வந்து சான்சஸ் கிடைக்கல. ம். ஸோ கிடைச்சாலுமே வந்து தட்டி விடுறது அப்படியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ம். மறைமுகமா நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கான சில சில ஸ்டேஜஸ் வந்து அதனாலேயே இல்லாம போயிருக்கு. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப தான் ரீசென்ட்டா ஸ்ரீலங்கா காட் டேலண்ட்ன்னு சிரச டிவி அ க செமி ஃபைனல்ஸுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கு. நான் தனிப்பட்டு கூட்டிட்டு போகல. ஆல்ரெடி போயிட்டு கோல்டன் பஸரோட செமிக்கு வந்த டீம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே சான்ஸ் குடுத்தோம் சப்போர்ட்டா. ஸோ அந்த ஸ்டேஜும் வந்து இப்ப புதுசா அட்மிஷன்ஸ் வந்த கேர்ல்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பெரிய லெவல். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ்ன்னு தான் சொல்லலாம். இதுக்கு மேலேயும் அரங்கேற்றங்கள் வரும். பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ பண்ணா பார்க்கலாம். இன்னும் மேல மேல போகணும். இந்தியா, ம். அங்கலாம் ஸ்டேஜஸ் வந்து காட்டணும்னு தான் ஆசை பிள்ளைகளுக்கு. தொடர்ந்து என்னோடயே ட்ராவல் பண்ணாங்கன்னு சொன்னா, அதுக்கானது நான் லேட் ஆனாலும் குடுப்பேன். இடையிலேயே இல்லாம போச்சுன்னா கஷ்டம் தான். கட்டாயம். ஓகே. பொறுத்திருந்தார் பூமி ஆழ்வார் என்பது அவ்வளோதான். போல பொறுத்திருந்தால் எல்லாமே வந்து வெல்ல முடியும். சரி, அதை தாண்டி ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு இந்த பிரான்சஸ்ல வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்த வந்து மேற்கொள்றீங்க இந்த நடனத்த. இங்க எஃப்னாவுல இருக்கிற மாதிரி மற்ற இடங்கள்லயும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் குடுக்குறாங்களா? ஆமா குடுக்குறாங்க. யாழ்ப்பாணத்த விட வெளியிடங்கள்லேருந்து சப்போர்ட் வாரது கூட. ம். அது ஏன்னு தெரியல. இங்க இருக்கிறத விட வெளியில இருக்கிறது கூட வாருது. இங்கே இருக்காங்க நெறைய பேர் சப்போர்ட் பண்றதுக்கு. வெளியால கிளாஸஸ் ஓப்பன் பண்ணிலாம் சொல்லிலாம் கேட்குறாங்க. ம். நெறைய டைம் பிரச்சனைகளால அது குடுக்கலாம இருக்குது. முழங்காவில வந்து பிரான்ச் ஒண்ணு ஓப்பன் பண்ணினோம். அங்கே சில மிஸ்டேக்ஸ் எப்படி சொல்றது? சில சில விஷயங்களால வந்து அது பண்ணலாம இருக்கு. ஆனா அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்பயும் என்னோட ஜஃப்னால வந்து அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. டைரக்ட்டா அங்க போயிட்டு என்னால நடத்த முடியல. வெளியால கிளாஸ் குடுக்கணும்னு ஆசை. டைம் பிரச்சனை, அப்புறம் நெறைய பெர்சனல் ப்ராப்ளம்ஸால போகலாம இருக்கு. கட்டாயம். உங்களுடைய இந்த மேலத்து இந்த நடனத்துடைய துறை வந்து இன்னும் வளர்ச்சி பெற வேணும். நீங்கள் இந்த துறையின் மூலமாக வளர்ச்சி பெற்று பெரிய ஒரு லெவல்ல வந்து இனி வரப்போற காலங்கள்ல இருக்க வேணும். அது மாத்திரமில்லாம நீங்க சொன்னது போல உங்களுக்கு ஏற்ற ஒரு லைஃப் பார்ட்னர். நீங்க எதிர்பார்த்த மாதிரி மிருஷா இப்படித்தான். மிருஷாக்கு ஏற்ற மாதிரி அவரும் கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள சொல்றோம். தேங்க் யூ. சரி, இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லும் கருத்து என்ன? சாதிக்க துடிக்கிற பெண்கள் வந்து கூடுதலா சோஷியல் மீடியாஸுக்குள்ள வரத்தான் நினைப்பாங்க. ம். என்ன பொறுத்த வரையில ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, எதையும் தாங்கி நான் பயணிப்பேன் என்று சொன்னா மட்டும் இந்த ஃபீல்டுக்குள்ள எல்லாம் வரணும். அப்படி வராம நெறைய எதிர்மறையான கமெண்ட்ஸுகள் வரும். நெறைய தாக்குவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு சூசைட் பண்ணுவேன். அப்படி இப்படி மைண்ட் செட் டிப்ரஷனுக்குள்ள போவேன் என்ற ஆட்கள் வந்து இதுக்குள்ள வரவே கூடாது. மோட்டிவேட்டா இருக்கிற ஆட்கள் மட்டும் தான் இதோட பயணிக்கணும். நெறைய விஷயம் வந்து நாங்க காது குடுத்து கேட்க வேண்டியிருக்கும். நெறைய விஷயம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வரணும். வந்தா மட்டும் தான் நமக்கானது கிடைக்கும். அப்படி கிடைச்சாலுமே நமக்கு இருக்க கெட்ட பேரெல்லாம் அது இருக்கத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் இன்னொன்று பெண்ணா இருந்து வர்ற ஆட்களுக்கு, பாய்ஸுக்கு கூட பெருசா இருக்காது. கேர்ல்ஸ் நாங்க சாதிக்கணும்னு நினைக்கிற ஆட்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மைண்ட் செட்ட வந்து கிளியர் பண்ணிக்கொண்டு இந்த மாரியான விஷயங்களுக்குள்ள வாங்க என்று தான் நான் சொல்லுவேன். நானும் நிறைய விஷயம் அனுபவிச்சிருக்கிறேன். இன்னும் அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி போகலாம், போகணும்னு என்னோட மன திருப்தி, என்னோட கான்ஃபிடன்ஸால மட்டும் தான் நான் இவ்வளத்துக்கு வந்திருக்கேன். இனியும் போவேன்.
இன்னும் வந்துட்டேன்னு சொல்லலை, இனியும் போய் கொண்டிருப்பேன். ஸோ இது வந்து பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. என்னைய மாதிரின்னு சொல்ல இல்லாது நெறைய பேர் இருக்காங்க. இந்த அக்கா மாதிரிலாம் இருக்காங்க. அப்படி வரணும்னு நினைக்கிற ஆட்கள், முடிஞ்ச அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ கொண்டு வாங்க. உங்களோட செல்ஃப நீங்க லவ் பண்ணுங்க. இன்னும் போகணும்னு சொன்னா நெறைய விஷயம் தாண்டி வரணும். எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஆட்கள் மட்டும் இதுல வாங்க. எல்லாம் கடந்து போகலாம். ஓகே. கட்டாயம். இந்த பயணத்தின் மூலமாக நீங்கள் இன்னும் பல வருடங்கள் பயணித்து சாதனைகளை எட்டி மிருஷாவை பற்றி இன்னும் சோசியல் மீடியாவில் நாங்கள் அநேகமான விடயங்களை நல்ல விடயங்களை படித்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியூடாக மிருஷா எங்களோடு இணைந்து அநேகமான விடயங்களை வந்து கதைத்திருந்தார். அவருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியும் இன்றைய நாளில் நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு. தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு ஆளுமையான பெண்ணோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேர்களே.